ஐயோ இவ என்ன இப்படி தள்ளிட்டாளே நம்மள. ஏய் முனிசு, ஏய் என்ன தூக்கு இப்படி கண்ணை திறந்து பாருடி. ஏய் முனிசு, எருமை மாடு எப்படி தூங்குறா பாரு. மா மா எங்கம்மா இருக்க, வாமா இவள பாருமா, என்னை தூக்குமா. ஐயோ குறுக்கெல்லாம் வலிக்குதே, இந்த மாடு எப்படி கடந்து உறங்குறா. இவளை சும்மா விடக்கூடாது, அடிச்சுட்டு ஓடிடணும். இப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு, நம்ம ஓடிடலாம். மா இன்னைக்கு நேரமா எந்திரிச்சிட்டாலே. எந்திரிச்சிட்டியாடி? ஏமா எந்திரிச்சேன், உன் மாவ முனிசு இருக்கா பாரு, என்ன ஒரே தள்ளிட்டா பெட்ல இருந்து. அதனால எந்திரிச்சு வந்துட்டேமா, ஒரு டீ ஒன்று போட்டு கொடுமா. சரி மோனி, எப்படியே எந்திரிச்சிட்டில, அவ கடந்து உறங்கிட்டு இருக்காளோ. சரி சரி, அவ தூங்கட்டும், நான் உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன் மோளே. இந்த மோனி, இந்த டீயை குடி. தேங்க்ஸ்மா, டீ நல்ல வாசமா இருக்குமா. சரி மோளே, டீயை குடி. ஏ முனிசே, முனிசே, முனிசே வாடி, டீ குடிக்கலாம். உன் ஆசமாவ இப்போதைக்கு அவ எந்திரிக்கிற மாதிரி தெரியல, அவ நல்லா கடந்து உறங்கிட்டு இருக்கா. நான் வரும்போதே அடிச்சு அடி கூட இன்னும் அவ முடிக்கல. ஏமாவ போட்டு அடிச்சா அவளை. சரி விடு, அவ எந்திரிச்சு வரட்டும். எனக்கும் சிரிப்பா இருக்குது, அவ தூங்கினா எந்திரிக்கவே மாட்டாங்கிற, எவ்வளோ அடி வாங்குறா. அம்மா வந்துட்டான்னு நினைக்கிறேன், டோர் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ற சவுண்ட் கேக்குதுமா. சரிடி, நான் போய் பாப்பாவுக்கு ஒரு டீ போடுறேன். இருக்குது, கொஞ்சம் சூடு பண்ணி கொண்டு வரேன். அம்மா அது இருக்கட்டும், நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கேளு. இப்போ நான் சொல்றதுக்கு எல்லாமே நீ ஆமா ஆமான்னு சொல்லு. என்னடி சொல்ல போற? நான் சொல்றது ஃபர்ஸ்ட் ஆமா ஆமான்னு சொல்லுமா. நீ கம்முன்னு இருமா, வந்து நம்ம பார்க்காத மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கலாமா. நீ கொஞ்ச நேரம் கம்முன்னு இருமா. இங்கே ஒருத்தி வந்து நிற்கிறேன் இவ்வளோ நேரம், அம்மாவும் பார்க்கல இவளும் பார்க்கல, ரெண்டு பேரும் நல்லா கொஞ்சம் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. இங்கே ஒருத்தி வந்து நிற்கிறேனே, டீ வேணுமா ஏதாச்சும் வேணுமா ஏதாச்சும் ஒருத்தவங்க கேட்குறாங்களே, நம்மளை பார்க்க கூட இல்லையே. சரி நம்ம என்ன செய்ய. அதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், அவளுக்கு குப்பத்தடியிலேருந்து தூக்காத தூக்காத, அவள் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். நீ கேட்டியா? இப்போ பார்த்தியா? நீ அப்படி சொல்லாதம்மா, வேண்டாம்மா. தங்கச்சி கஷ்டப்படுவாள், பாவமா முனிசு, அவ ஏதாச்சும் நினச்சிக்க போறா. கொஞ்ச நேரம் அமைதியா இருமா, நான் சொல்றது மட்டும் கேளுமா. அதுக்கு தான் நான் சொன்னேன், சின்ன பிள்ளைகளே அவளை தூக்கிட்டு வராதீங்க, அவ வேண்டாம் நம்ம சொல்றதெல்லாம் அவ கேட்க மாட்டா அப்படின்னு. நீங்க தான் அவ சொல்றது கேப்பா, பார்க்க பாவமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் தூக்கிட்டு வந்தீங்க. இப்ப பாத்தீங்களா, நான் நேரமா சீக்கிரமா எந்திரிச்சு வந்து உட்காந்துருக்கேன். அவ இன்னும் எந்திரிக்கல, எவ்வளவு டைம் கூப்பிட்டாலும் அவளுக்கு காதுல விழ மாட்டேங்குது. அது இல்லை மோனி, அவள் பார்க்க பாவமாக இருந்தா. சரி, அதனால தான் நம்ம தூக்கிட்டு வந்து வளர்ப்போமே அப்படின்ட்டு நான் வளர்த்தேன். என்ன சொல்றாங்க இவ? நம்ம கிட்ட சும்மா தானே வம்பு இழுக்கிறதுக்கு தானே இப்படி சொல்லுவா. அப்ப இது உண்மையிலே எனக்கு குப்பை தொட்டியில இருந்து தூக்கிட்டு வந்தாங்களா? ஆனா அம்மா என்கிட்ட அக்காவை தானே குப்பை தொட்டியில இருந்து தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப என்ன இப்படி மாத்தி பேசுறாங்க? விடுமோனி, நீ இப்படிலாம் அவளை வேற்றுமையே நினைக்கக்கூடாது. அவள் நம்ம தங்கச்சி மாதிரி நம்ம இவ்வளோ நாள் வளர்த்துட்டோம்ல, அதனால் நம்ம தான் அவளை பார்த்துக்கணும். நமக்கு தான் அவள் வேணுங்கிறத நம்ம தான் அவளுக்கு எல்லாமே செய்யணும், பண்ணணும். சாப்பாடெல்லாம் நம்ம தான் கொடுக்கணும். நீயும் அவள் கூட பாசமாக இரு, அவளெல்லாம் அடிக்கக்கூடாது, சரியா? அம்மா நீ எனக்கு மேலே நல்ல டைலாக்லாம் போடுற எனக்கு. சூப்பர்மா சூப்பர். அதனால தான் நான் அவகிட்ட சண்டையே போடுறதில்ல. நம்ம பாப்பாவா இருந்தால் அடிக்கலாம் போகலாம்ல. இவ வேற ஒருத்தர் பாப்பான்றதுனால இவளை நான் எதுவுமே சண்டை போட மாட்டேன், அடிக்க மாட்டேன். அவ கூட நல்லா நடந்துப்பேன். சரிம்மா விடு. சரி அவள் நிற்கிற மாதிரி தெரியுது, நம்ம இந்த பேச்சு விட்டுருவோம். அவள் காதலை கேட்டால் அவள் அழுவா, இன்னும் கஷ்டப்படுவா. ஐயோ காலையிலே இப்படி கண்ணு தண்ணியா வருதே, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப அழுகையா வருது. கடைசியில் என்னதான் குப்பை தொட்டியில இருந்து தூக்கிட்டு வந்தாங்களா? என்ன சமாதானப்படுத்துறதுக்கு தான் அவ குப்பை தொட்டியில இருந்து தூக்கிட்டு வந்தாங்கன்னு அம்மா என்கிட்ட போய் சொன்னாங்களா? அப்ப எங்க அம்மா யாரு, எங்க அப்பா யாரு? கடவுளே. முனிசு வாமா. அம்மா. ஏன் ஆசமாவ, ஏன் அழுற? நம்ம போட்ட விட்டு சரியாயிடுச்சு.